அவரு அடுத்த இன்னொரு பக்கம் சிறப்பு திட்டம், நாங்க வீடு வீட்டுக்கு பிரிச்சு கொடுக்க போறோம். எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் புரட்சி திட்டங்கள், தமிழ்நாட்டில் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களின் வகையில இதெல்லாம் வந்து வீடு வீட்டுக்கு நாங்க பிரிச்சு கொடுக்க போறோம். அவரு நீ பிரிச்சு கொடுக்குறியா? அவங்க நான் யாரு சாதாரண ஆளா? கருணாநிதியுடைய மகன்ல இப்ப டாயில பண்ற பாரு அப்படின்னு இவர் 8000 ரூபாய்க்கு கூப்பனு. ஏன்னா 10 வருஷம் கூப்பன் உட்காந்துருந்தாங்கல்ல, இப்ப அந்த கூப்பன் மறுபடியும் உட்காந்துட கூடாதுன்னு கூப்பன் 8000 ரூபாய்க்கு. அந்த 8000 ரூபாய் எடுத்துட்டு போய் என்ன பண்ணலாம்? 8000 ரூபாய் கூப்பனை கொண்டு போய் நீங்க கடையில கொடுத்து நீங்க மிக்சி வாங்கிக்கலாம், கிரைண்டர் வேணா வாங்கிக்கலாம், டிவி வேணா வாங்கிக்கலாம், ஃப்ரிட்ஜ் வேணா வாங்கிக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ் வேணா வாங்கிக்கலாம். இவ்வளத்தையும் இலவசங்கள் கொடுக்குறாங்க பாருங்க. எப்பேற்பட்ட புரட்சியாளர்கள், எப்பேற்பட்ட தாராள பிரபுக்கள். ஐயா எடப்பாடி பழனிசாமி பாரிவள்ளல் பரம்பரை, ஐயா ஸ்டாலின் பேகனுடைய கடைசி வாரிசு. அதனால வாரி வாரி இறக்கிறாங்க. வச்சுக்கங்க வச்சுக்கங்க விளக்கென்ன இதெல்லாம் கொடுக்குறியே, அந்த அடுப்புல வச்சு சமைக்கிறதுக்கு இல்ல ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு காய்கறி, தக்காளி, சுண்டக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் யாரெல்லாம் கொடுப்பா? இந்த விவசாயி தாண்டா கொடுக்கணும். அதைத்தாண்டா நாங்க சொல்றோம். அந்த விவசாயம் அரசு பணின்னு சொல்றோம்டா. நீ சமைக்கிறதுக்கு சொல்ற, வீட்டுல டிவி பார்க்கறதுக்கு சொல்ற, இதெல்லாம் கொடுக்கிற. மின்சார கட்டணம் யாருங்க கட்டுவா? டிவி கொடுத்துட்ட, மிக்சி கொடுத்துட்ட, கிரைண்டர் கொடுத்துட்ட, வாஷிங் மிஷின் கொடுத்துட்ட, ஃப்ரிட்ஜ் கொடுத்துட்ட, எல்லாம் கொடுத்துட்ட. வீட்டுல கரண்ட் பில் யாரு கட்டுவா? கரண்ட் பில் இந்த ஆட்சியில 4 முறை உயர்த்தப்பட்டது. மின்சார கட்டணம் நமக்கு ஒரு யூனிட் மின்சாரம் 5 ரூபாய், தனியார் முதலாளிகளுக்கு ஒரு யூனிட் மின்சாரம் 3 ரூபாய், நாட்டு மக்களுக்கு 5 ரூபாய், தனியார் முதலாளிகளுக்கு 3 ரூபாய். நமக்கு எப்ப கரண்ட் போகும், எப்ப வரும் எதுவும் கிடையாது, எந்த கணக்கு வழக்கம் கிடையாது. நினைச்சா புடுங்குவான், நினைச்சா இது பண்ணிடுவான். நம்ம ஊர்ல கிராமத்துல நம்ம அம்மாக்கள் எல்லாம் உட்காந்துட்டு இந்த கரண்ட்காரனுக்கு கையில கட்ட வர புடுங்கிட்டு போயிட்டான், பேதியில போவான் அப்படின்னு நம்ம அம்மாக்கள் திட்டுவாங்க. புடுங்க சொன்னது யாரு? முதலமைச்சர். புடுங்க சொன்னது யாரு? அந்த மின்சாரத்துறையை கையில வச்சிருக்கிற அமைச்சர் பெருமக்கள். புடுங்க சொன்னது யாரு? அங்க இருக்கிற அதிகாரிகள். ஆனா திட்டு வாங்குறது யாரு? பியூஸ புடுங்கிட்டு போன நம்மாரு. அப்படி இவர்கள் தனியார் முதலாளிகளுக்கு தடையற்ற மின்சாரம் 3 ரூபாய்க்கு தடையற்ற மின்சாரம் 24 மணி நேரத்தில் ஒரு நொடி கூட மின்சார துண்டிப்பு இருக்காது, மின்சாரம் இது இருக்காது, அவங்களுக்கு சலுகை. அப்ப யாருக்கான அரசாங்கமா இது இருக்கு? நாம குடிக்கிற தண்ணி பாட்டில் வாங்கி குடிக்கிறது 20 ரூபாய். அதை எடுக்கிற தனியாருக்கு அரசாங்கம் எவ்வளவு தெரியுமா விற்குது? வெறும் 20 காசு. 1 லிட்டர் தண்ணியை 20 காசுக்கு விற்கிறான். அந்த தண்ணியை தனியார் முதலாளி 20 ரூபாய்க்கு நமக்கு விற்கிறான். அப்ப யாருக்காக இவர்கள் ஆட்சி செய்யறாங்க? தனியார் துறைமுகங்கள், தனியார் விமான நிலையங்கள், விமானம் தனியார், வண்டி ஓட்டுற பஸ் ஓட்டுறது பஸ் தனியார், எல்லாமே தனியார். நீங்க பார்த்திருப்பீங்க தனியார் பேருந்துகள் தேசிய நெடுஞ்சாலைகள்ல அவ்வளவு லாபத்துல ஓடுது. தனிப்பெரும் முதலாளிகள் இவ்வளவு லட்சம் பேரு இவ்வளவு பஸ் லாபத்துல ஓட்டுறான். ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் ஓட்டுகின்ற தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை 1 லட்சம் கோடி நஷ்டம்னா அமைச்சர் சரியில்லைங்க, அமைச்சர் சரியில்லை. அமைச்சரை மாற்றணும். அமைச்சரை மாற்றணும் என்ன பண்ணும்? அண்ணன் சிவசங்கரனுக்கு பதிலாக திமுக வேற யாராவது